ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுடர் வந்து கையும் களவுமா அவங்க அப்பா கிட்டே வந்து வசமாக மாட்டிக்கிட்டா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கதிரேசனுக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது கதிரேசன் 50 லட்சம் காணா போன விஷயத்தில் விஜய் கிட்ட சொல்லி, விஜயோட ஃப்ரெண்டு வந்து போலீஸாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்ல சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கதிரேசன் வந்து நான் வந்து இன்றைக்கி கல்யாணம் நடக்குது, நான் நாளைக்கு பேசுகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இதில் கல்யாண பொண்ணு தானே வந்து 50 லட்சத்தை திருடினது. அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாருனா, இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. வந்ததுமே வந்துட்டு இங்கே ஏற்கனவே வந்து கலவரம் ஓடிட்டுருக்கு. ஏன்னா பாபு வந்து போலீஸை மகளிர் அணியை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. இவர் வர்றாரு. வந்ததுமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. இவ வந்து ரேணுகாவே இல்லை சுடர்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அங்கிள், நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன விஷயம்ப்பா என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த 50 லட்சத்தை பற்றி தான் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் வந்து நான் நாளைக்கு பேசுகிறேன்னு சொன்னேனேப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் நாளைக்கு சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனால் வந்து இங்கே நடக்கிறதுக்கும் நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான்ப்பா உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நீ கொஞ்சம் கேளுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த 50 லட்சத்தை எடுத்தது வேற யாரும் கிடையாது, உங்கள் மூத்த பொண்ணு ரேணுகா தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவருக்கு தூக்கி வாரி போட்டுறது. எப்படிப்பா சொல்கிற, எதை வச்சு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சும்மா ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை நீ பொய் சொல்கிற, என்ன மல்லி வந்து உன்னை இந்த மாதிரிலாம் பேச வச்சாலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடாம்புடான்னு பேசிகிட்டு இருக்க. ஐயோ எதுக்காக மல்லியை இழுக்கிறீங்க, மல்லிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஆதாரத்தோடு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவள் அந்த பணத்தை, அதாவது அவங்க வீட்டிலேருந்து அந்த கருப்பு பையை ரேணுகா எடுத்துகிட்டு போனது கரெக்டாக வந்து அவரும் கருப்பு பை தான் சொல்லணும். அந்த கருப்பு பை அப்படியே வந்து இருக்குது. இது உங்களோட பை தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இது என்னோட பை தான் அப்படின்ற மாதிரி கதிரேசன் சொல்லவுமே தூக்கி வாரி போட்டுருது. அந்த ஆதாரத்தை பார்த்ததுமே அடி பாவி, அப்போது இவன் எதுக்காக வந்து என்கிட்ட இந்த 50 லட்சத்தை எடுத்தா, இவளுக்கு சுயநினைவு இல்லைன்னு சொல்லிட்டா, அம்னிஷியா பேசணுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் 50 லட்சம் உஷாராக திருடி போயிருக்கானா. அப்போ கண்டிப்பாக மல்லி சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் போலையே. அப்போ உண்மையிலுமே இவன் என் பொண்ணு ரேணுகா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே 1000 குழப்பம். இங்கே வந்து நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து ரேணுகாவும் நிஷாவும், அப்பா பேசுங்கப்பா, என்னப்பா நீங்கள் தானப்பா பேசணும், நீங்கள் பேசாமல் இப்படி அமைதியாக இருந்தால் என்னப்பா அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, நிஷாவை கூப்பிட்டு, நிஷா எங்கள் மாமா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை கூப்பிட்டு போகிறாரு. என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி போலீஸ் தம்பி வந்தாருமா, அவர் வந்து இந்த மாதிரி ஆதாரத்தை காட்டுறாரு, அதில் உங்கள் அக்கா தான் வந்து பணத்தை எடுத்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னப்பா சொல்கிறீங்க, ரேணுகாவை பணத்தை எடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நிஷா, எனக்கும் டவுட்டாக இருக்குது, மல்லியும் ரொம்பவே தீவிரமாக, மல்லியோட குடும்பமும் ரொம்பவே தீவிரமாக இதில் இருக்காங்க, இது வந்து ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம என்னான்னு வந்து பாப்போமாமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னப்பா அவளையே வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவளுக்கு அமினிஷா பேஷண்ட், ப்ளஸ் அவள் வந்துட்டு சுயநலம் இல்லாத ஆள், காசு பண்ணனா என்னானே தெரியாத ஆள், அப்படி இருக்கும்போது அவள் 50 லட்சத்தை டேக்கா கொடுத்து எடுத்துகிட்டு போயிருக்கானா, இவள் கண்டிப்பாக பெரிய ஃப்ராடாக தானமாக இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவளும் யோசிக்கிறாள். ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கும் டவுட்டாக தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு பக்கம் சொல்ல, இப்போ என்ன தான்ப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா, நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், இவ யார் என்ன உண்மையிலுமே, அப்புறம் ஏன்ப்பா டிஎன்ஏல அப்படி வரும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பல குழப்பம். இவ்வளோ நாளாக வந்து தெளிவாக இருந்தாங்க, இது என் பொண்ணு தான், இது என் அக்கா தான் அப்படின்ற மாதிரி தெளிவாக இருந்தாங்க. ஆனால் போலீஸ் காமிச்ச ஆதாரத்தில் வந்து அப்படியே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாதிக்கு பாதி, இவ ரேணுகாவா இல்லை சுடரா அப்படின்ற மாதிரி பாதிக்கு பாதி யோசிக்க ஆரம்பிக்கவுமே இதுலேயே வந்து சுடர் தோற்று போயிட்டா. இது வந்து ஒன்றுமே புரியாமல் தவிச்சிட்ருக்காரு. அப்போ தான் வந்து இவளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. சொல்லிட்டாரு கதிரேசன் வந்து சொல்லிட்டாரு, நிஷா இங்கே பாருமா, நீ வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து என்னவோ இவ்வளோ பிரச்சனை நடக்குது, போலீஸும் இப்படி சொல்கிறாங்க, நம்ம சந்தேகப்படாமல் இருக்க முடியாது, அதனால் நீ என்ன பண்ண, உங்கள் அக்கா வாட்ச் பண்ண ஆரம்பி, என்ன பண்ணுறா போகிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண ஆரம்பிமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, சரிப்பா வாட்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க.
அப்போ தான் வந்து நிஷா வந்து வாட்ச் பண்ணுறா சுடர். இங்கே சுடர் பிரச்சனை ஓடிட்டுருக்க. இவன் வந்து ஐயோ இப்போ நமக்கு ரகுவோட உதவி ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். நம்ம இப்போ ஃபோன் போட்டு சொல்லிடலாம், நம்ம எப்படியாச்சும் இப்போ ரகுட்ட பேசணும் அப்படின்ற மாரி சொல்ல அங்கே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. கல்யாணம் நடக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் வந்துட்டு இவ இங்கே போகிறா. அப்போ தான் நிஷா கேட்குறா, எங்கக்கா போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிஷா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வரேன். ஃபோன் பேச போகிறாளா, யார்கிட்ட பேச போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து பின்னாடியே போனால் இந்த மாதிரி அவசரமாக கால் பண்ணி, ரகு இங்கே என்னென்னமோ நடக்குது ரகு அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சுடர், இரு ஒரு தீர்வு கிடைக்கும், நம்பால் அங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்பால் இங்கே இருக்கிறானா, யார் என்ன, இப்போ என்ன ரகு பண்ணுறது, கல்யாணம் நடக்காது போலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நடக்கும், நீ கவலையே படாத, கண்டிப்பாக நடக்கும், நீ தேவையே இல்லாமல் குழப்பிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு ரகு அப்படின்ற மாதிரி சொல்ல, பயப்படாத, பயந்தனா எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் நீ பயப்படவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் எப்படி ரகு பயப்படாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் சொல்கிறேன்னா நீ பயப்படாத, ஸ்ட்ராங்காக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ரகு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அக்கா யார்கிட்ட பேசுகிறா, ரகு கிட்ட என்ன உதவி கேட்குறாள், யார், என்னடா இது ஒன்றுமே புரியல, அப்போ உண்மையிலுமே இவ ரேனா இல்லையா, அப்போ இவ யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பல கேள்வி வந்து எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, நான் படித்து சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் வேணால் வெண்பாவை போட்டு கூட தாண்டுறேன், இவ வந்துட்டு சுடர் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவோமே, கதிரேசனுக்கு மல்லி நீ கன்ஃபார்மாக சொல்கிறியாம்மா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ராஜி இருந்துக்கிட்டு என்ன கதிரேசன் நீங்களே உங்கள் பொண்ணை வந்து சந்தேகப்படுற மாதிரி கன்ஃபார்மாக சொல்கிறியா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த விஷயத்தில் யாரும் தலையிட வேணாம், எப்படி நடக்கணும் போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், அதனால் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி முடிக்கிறாங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக நடந்தது வேறு, ஆனால் இப்போ நடக்கிறது டோட்டலாக வேறு. ஏன்னா வந்து நம்ம மல்லி ரொம்ப வந்து குழம்பி போயிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம மல்லி வந்து பல முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து நான் பார்ப்பேன்.